அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைய நாள் ஆகஸ்ட் மாதத்தின் முதல் தேதிங்க. ஆடி மாதத்தின் 16ஆம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் அவங்கள அதிதேவதையாக கொண்ட சுக்கிர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது. அதுவும் இது பார்த்திங்கன்னா ஆடி மாத வெள்ளிக்கிழமை. ஆடி மாதத்தின் 30 நாட்களுமே விசேஷம் வாய்ந்தது, சக்தி வாய்ந்தது அப்படின்னாலுமே ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி ஞாயிறு இது மூணுமே தனி சிறப்பு வாய்ந்ததாகவே சொல்லப்படுது. இது நமக்கு ஆடி மாதத்தில் வரக்கூடிய 3வது வெள்ளிக்கிழமை. அடுத்ததாக இந்த நாளில் நமக்கு வளர்பிறை அஷ்டமி திதியானது இருக்குது. இந்த வளர்பிறை அஷ்டமி அப்படிங்கிறது பொன்னையும் பொருளையும் வாரி வழங்கக்கூடிய ஐஸ்வரேஸ்வரர்னு சொல்லக்கூடிய ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளில் நல்ல ஒரு செல்வ வளம் அதிகரிக்கணும், என் வாழ்க்கையின் முன்னேற்றம் பெரிதளவிலும் அதிகரிக்கணும் அப்படின்னுட்டு நம்ம இவரை மனதார நினச்சி வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக நமக்கு 100% பலன் கிடைக்கும். ஏன்னா இவர் தான் இன்னைக்கு செல்வத்துக்கு அதிபதினு நம்ம சொல்லக்கூடிய குபேரருக்கும் மகாலட்சுமி தாயாருக்குமே செல்வத்தை வாரி வழங்கியவர் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய படம் ஒவ்வொருவருடைய வீட்டில் இருக்கிறதுமே பார்த்தீங்கன்னா அவசியம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா காலபைரவர் படத்தை நம்ம வீட்டில் வச்சுக்க கூடாது. ஆனால் ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் படத்தை தாராளமாக நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாம். இந்த வளர்பிறை அஷ்டமி தேதி இந்த நாளில் இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது ஆகஸ்ட் மாதத்தின் முதல் தேதி. ஒவ்வொரு தமிழ் மாதமாகட்டும் ஆங்கில மாதமாகட்டும் அதனுடைய முதல் தேதி அப்படிங்கிறது மிக மிக விசேஷமானது. ஏன்னா இந்த முதல் தேதியில் நம்ம என்ன செய்கிறோமோ அதை அந்த மாதம் முழுக்க தொடரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த நாளில் கோவிலுக்கு போகிறது, தான தர்மம் செய்கிறது, சில மங்கள பொருட்கள் வாங்கிறது, ஆடை ஆபரணங்கள் வாங்கிறது இதெல்லாம் நம்ம செய்வோம். சரி, இந்த வளர்பிறை அஷ்டமி முதல் தேதி ஆடி மாத வெள்ளிக்கிழமை இது எல்லாமே சேர்ந்து இந்த நாளை அம்சமாக மாற்றி இருக்குது. இப்போ இந்த மாதம் முழுக்க நமக்கு எந்த ஒரு பண கஷ்டமும் வரக்கூடாது, பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும், பெருகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் நான் சொல்லக்கூடிய இந்த முறையை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சம்பளம் வாங்கி ஒரு 10-15 தேதிக்குள்ளரையே அது எல்லாமே காலியாயிடும், கடன் வாங்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவாங்க. நான் சொல்லக்கூடிய இந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணுவதன் மூலமாக உங்களுக்கு அதுபோல் ஒரு நிலை நேராது அப்படின்னே சொல்லலாம். சரி, என்ன செய்யணும், யாரெல்லாம் செய்யலாம், எப்படி செய்யணும், தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஜூலை மாதத்தின் கடைசி நாளாக இருக்குது, ஜூலை 31 இருக்குது. இன்றோட இந்த மாதம் முழுக்க நீங்கள் என்னென்னவெல்லாம் கஷ்டப்பட்டீங்களோ, சிலருக்கெல்லாம் விரும்ப தகுந்த மாதிரி இருக்கும், சிலருக்கெல்லாம் பிடிக்காத மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அவமானங்கள், கடன் தொல்லை, நோய்கள் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கும். அது எல்லாமே இன்று இரவோடு தொலைவதற்கு ஒரு அற்புதமான மிளகு பரிகாரம் குறித்து சொல்லியிருப்பேங்க. அவசியமாக நீங்கள் அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு நீங்கள் இதை செய்யும்போது இன்னும் உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். கஷ்டங்கள் எல்லாம் நீங்கிடும். நாளைக்கு பிறக்கக்கூடிய அந்த முதல் தேதியானது உங்கள் வாழ்க்கையில் வசந்தத்தை வீசும் அப்படின்னே சொல்லலாம். எண்ட் ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க் நான் கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்து அவசியம் அந்த பரிகாரத்தை செஞ்சுருங்க. இந்த பரிகாரம் செய்வதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. அதனால் பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டிருந்தாலும் தாராளமாக செய்யலாம், வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம். இது நாளைக்குரிய பரிகாரம் தான் அப்படின்னாலும் நீங்கள் இன்றைக்கி நைட்டே நான் சொல்கிறத ரெடி பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது நல்லது. பெரிய விஷயமெல்லாம் இது இல்லைங்க. நமக்கு ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய ஒரு பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் இருந்துச்சு அப்படிங்கும்போது தாராளமாக இதை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நைட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு, பாத்திரமெல்லாம் கழுவிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வந்துட்டு உங்களுடைய பெட்ரூமில் உட்காந்தோ இல்லை எங்கே உட்காந்தா உங்களுக்கு மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் உட்காந்துக்கோங்க. யார் கூடயும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. நல்ல டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. எத்தனை கஷ்டங்கள் கவலைகள் இருந்தாலும் நீங்கள் இதுக்கு முன்னாடி நான் ஒரு பரிகாரம் செஞ்சுருங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதை நீங்கள் சொன்ன உடனேயுமே உங்கள் மனசு ரிலாக்ஸ் ஆகிரும். அதுக்காக தான் முதல்ல அதை பண்ணுங்கள் அப்புறமா இதை பண்ணுங்கன்னு சொன்னேன். இப்போ நீங்கள் அதையும் பண்ணதுனால ரொம்ப ரிலாக்ஸாக இருப்பீங்க. இப்போ உங்களுடைய 2 உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அதிலிருந்து வரக்கூடிய சூட்டை உங்களுடைய உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் நீங்கள் ஒத்தி எடுத்துக்கணும். அதன் பிறகு உங்களுடைய இடது கையினுடைய கட்டை விரலுக்கு கீழே உள்ள இந்த பகுதி பார்த்திங்கன்னா சுக்கரமேட்டு பகுதி அப்படின்னு சொல்லுவோம். நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் அப்படிங்கும்போது இந்த இடத்துல நம்ம சில குறியீடுகள் வரைகிறது, நம்பர் எழுதுறதெல்லாம் நல்ல
ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு உரிய இந்த சிம்பலை வந்துட்டு நம்ம போட்டுக்கணும். இப்போ இடது கையில் கட்டைவெல்லுக்கு கீழே நீங்கள் இந்த சிம்பல் வந்து போட்டுக்குவீங்க. வலது கையிலையும் இதை நம்ம போட்டுக்கிறது நல்லது. இப்போ வலது கையில் வந்துட்டு போடுறது கொஞ்சம் சிரமம், ஏன்னா லெஃப்ட் ஹேண்டில் வரைகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி வரைஞ்சிருவீங்க அப்படின்னா நீங்களே வந்து வரைஞ்சிக்கோங்க. இல்லைன்னா வீட்டில் இருக்கிற கணவர்கிட்டையோ குழந்தைங்கக்கிட்டேயோ சொல்லி கூட நீங்கள் இதை வந்து வரைஞ்சிக்கலாம். உங்கள் கணவர் விருப்பப்பட்டாருன்னா அவருடைய கையிலையும் கூட நீங்கள் 2 கையிலையும் இந்த சிம்பலை வரைஞ்சி வைக்கிறது நல்லது. இப்போ நைட்டே வந்து இதை நல்லா திக்காக போட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு டார்க்காக வரைய முடியுமோ அந்த அளவுக்கு டார்க்காக வரைஞ்சிக்கோங்க. அடுத்தது நீங்கள் போய் தூங்குறது தான் வேலையாக இருக்கணும். அதனால தான் நான் எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் இதை பண்ணுங்கன்னு சொல்கிறது. இப்போ நீங்கள் படுத்து நிம்மதியாக வந்துட்டு தூங்குங்க. இப்போ காலையில் எழுந்ததும் கண் விழிப்பீங்க இல்லையா, அப்போ கண் விழித்து எல்லாருமே வந்து தன்னுடைய உள்ளங்கையை வந்து பார்ப்பாங்க. சில பேர் கண்ணாடி பிடிச்சமான படத்தை வந்து பார்ப்பாங்க. நீங்கள் இதே போல் உங்களுடைய உள்ளங்கையை வந்து விரித்து பாருங்கள். நீங்கள் நைட்டே வந்து இதில் இந்த சிம்பல் வந்து வரைஞ்சி வச்சுருக்கீங்க. இது வந்து அப்படியே உங்கள் கையில் வந்து இருக்கும். இப்போ 2 உள்ளங்கையிலையும் இருக்கும். இப்போ நீங்கள் அந்த சிம்பலை பார்த்துட்டு ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக, ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக, ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக, இதை ஒரு 3 முறை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். இது மகாலட்சுமி தாயாருடைய சக்தி வாய்ந்த மந்திரங்க. இது வந்து வெறும் ஒரு வரி தான். நீங்கள் வந்து 3 முறை வந்துட்டு இதை சொல்லுங்கள். கூடவே இது வளர்பிறை அஷ்டமி திதியாக இருக்கிறதுனால ஓம் ஐஸ்வரேஸ்வராய நமக, ஓம் ஐஸ்வரேஸ்வராய நமக, ஓம் ஐஸ்வரேஸ்வராய நமக, இதையும் கூட நீங்கள் சொல்லலாம். அப்படியே சொல்லி முடிச்சுட்டு உங்களுடைய 2 உள்ளங்கையும் 2 கண்கள்லையும் வந்து ஒத்திட்டு இந்த மாதம் முழுக்க எனக்கு பணவரவுக்கு எந்த ஒரு பஞ்சமும் ஏற்படக்கூடாது, நல்ல ஒரு செல்வ செழிப்பு அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார நீங்கள் மகாலட்சுமி தாயார் வந்து வேண்டிக்கோங்க. ஒருவேளை காலையில் எழுந்த உடனே நீங்கள் இதை செய்ய தவறிட்டீங்க, வீடியோ லேட்டாக பார்த்ததுனால இது மாதிரி பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வரையலைன்னா கூட பரவாயில்ல, காலையில் உள்ளங்கையை பார்த்த மாதிரி மகாலட்சுமி தாயார் உங்கள் கையில் தெரியற மாதிரி நினச்சிட்டு இந்த ஒரு வரியை 3 முறை சொல்லிவிட்டு அதன் பிறகு உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ இதை நீங்கள் உங்கள் கையில் வந்து வரைஞ்சிக்கோங்க. ஒருவேளை அப்படியே நீங்கள் காலையில் மறந்துட்டீங்கும் போது உணவெல்லாம் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றில் இருக்கும்போதே இந்த மந்திரத்தை ஒரு 3 முறை நீங்கள் சொல்கிறது சிறப்பு. ஒன்றா நைட்டே வந்து வரைஞ்சி வச்சுக்கோங்க. நைட்டு வரையாதவங்க காலையில் கண் விழித்து அந்த வார்த்தையை மட்டுமாவது சொல்லுங்கள். ஒருவேளை காலையில் சொல்ல மறந்துட்டவங்க அந்த நாளில் உணவு எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றில் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதையும் நீங்கள் மறந்துட்டீங்க அப்படிங்கும்போது நீங்கள் அசைவம் சாப்பிடல, பீரியட்ஸ் இல்லை அப்படிங்கும்போது இந்த நாளில் எப்போ வேணாலும் இந்த நாள் முடியறதுக்குள்ளே எப்போ வேணாலும் நீங்கள் இதை 3 முறை வந்து உச்சரிக்கலாம். நல்ல ஒரு செல்வ செழிப்பு வந்து உண்டாகும். அவசியம் செஞ்சு பலனடையுங்க. அடுத்த பதிவில் வந்துட்டு இந்த நாளில் குளிக்கும் தண்ணீரில் சேர்க்க வேண்டிய பொருள் குறித்தும் நிலைவாசலில் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் குறித்தும் வந்து போடுவேன். அதையும் வந்துட்டு தவறாமல் பார்த்து பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.